நெஞ்சில் குடியிருக்கும் தோழா தோழர்களுக்கு வணக்கம்ங்க. என்னோட விஜய் அண்ணாவ அடிக்கடிக்கு ஒரு டயலாக் சொல்லுவாரு. நம்மள எல்லாருக்குமே புடிச்சு போயிடுச்சுன்னா, வாழ்க்கை ஒரு மாதிரியா இருக்குங்க. நம்மள பிடிக்காத ஒருத்தவங்களுக்கு இருந்தா தான், நம்ம யாருன்ட்டு அவங்க கிட்ட சொல்ல முடியும்ன்னும்போது, என் அண்ணனுக்கு ஜனங்களையும் பிடிச்சிருக்கு. ஆனா சில ஜனங்கள தான் அண்ணாக்கு பிடிக்கல. அதால என் அண்ணன இந்த 1 மாசமா முடக்கி வச்சிருந்தாங்க. ஆனா நாங்க விடுவோமா? நாங்க தான் சிபிஐ கேட்டிருந்தோம்ல. இன்னைக்கு 1 மாசம் ஆன அந்த ஊர்ல போய் இன்னைக்கு சிபிஐ விசாரணை பண்ணியிருக்கிறாங்க. யார் யார்கிட்டன்னு பார்த்தா, எந்த இடத்துல பிரச்சனை நடந்துச்சு, அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஒவ்வொரு கடையிலயும் அவ்வளோ அழகா கேட்டிருக்கிறாங்க. அந்த ரோடுகள ரொம்ப அழகா துல்லியமா கணக்கிடப்பட்டிருக்கிறாங்க. எல்லாமே ரெக்கார்டா இன்னைக்கு ஃபைல் ஆயின்னு இருக்குங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த தீர்ப்பு அண்ணாக்கு தாங்க சாதகமா வரப்போகுது. உண்மைய ரொம்ப நாள் மறைக்க முடியாதுங்க. சும்மா அங்கங்க எல்லாரையும் பேசும் பொருளா ஆக்கியிருக்கிறாங்க. இந்த தீர்ப்பு விஜய் அண்ணாக்கு சக்சஸ் தான். லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க கூட.